வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவுடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க. மேசனுக்கு தெரியாமல், அதாவது மேஸ்திரியிடம் கேட்டு தான் பொருட்களை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட்டுமான பொருட்கள் வாங்கும்போது மேஸ்திரியோ பில்டிங் கான்ட்ராக்டரோ அல்லது இன்ஜினியரோ இவங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பான முறையில் கேட்டுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை மலிவாகவும் கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தரமான பொருட்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நாங்கள் ஒரு இன்ஜினியரோ பில்டிங் கான்ட்ராக்டரோ மேஸ்திரியாக இருந்தால் ஒரு கட்டிடத்துக்கு பொருள் வாங்க போனோம் அப்படின்னா, நாங்கள் திரும்ப திரும்ப அந்த கடைக்கு நாங்கள் வாடிக்கையாளராக இருப்போம். அப்போ திரும்ப திரும்ப நாங்கள் வாங்குறதுனால எங்களுக்கு நல்ல பொருட்களை அவங்க கொடுப்பாங்க, விலையும் கம்மியாக கொடுப்பாங்க. அதனால் மேஸ்திரி மூலமாக போவது அல்லது இன்ஜினியர் மூலமாக போவது நமக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கும் தரமான பொருட்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வீட்டுக்காரங்க போய் நேரடியாக வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு பில்டிங்க்கு தான் வாங்குவாங்க, அடுத்து அவங்க வாங்க மாட்டாங்க. அப்போ ரேட்டும் கூடுவதற்கும் ஏதாவது பொருட்களும் வித்தியாசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேட்டு செய்வது நல்லது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்காமையே அவங்களாவே பொருட்களை வாங்கி வச்சுருவாங்க. முன்பு, இப்போ கிடையாது, முன்பு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சிமெண்ட்டு மூட, ஒரு மிக குறைந்த விலையில் உள்ள சிமெண்ட்டு, குவாலிட்டி கம்மியான சிமெண்ட்டு வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு 20 மூடை சிமெண்ட் இறக்கி வச்சுட்டு மூடையில் இறக்கிட்டோம் பாருங்கள். நான் சொன்னேன், இந்த சிமெண்ட்டு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இது பார்த்தீங்கன்னா செட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும், உதிர ஆரம்பிக்கும், ஸ்ட்ராங் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்டுருந்தாலும் என்ன பிராண்டு வாங்கணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ அதை வாங்கியிருந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஒரு சிலர் இப்படி போகிறது கிடையாது. ஒரு சில மேஸ்திரிகள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்ஜினியர் இருக்காங்க, சில பில்டிங் கான்ட்ராக்டரும் இருக்காங்க. எல்லாரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதாவது 100ல் ஒரு 10 பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவங்க மூலமாக போனால் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், அவங்க இதில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது நினைக்கலாம். அது ஒரு சிலர் இருப்பான்னு வைங்க, ஒரு 10% இருப்பாங்க. ஆனால் 90% நேர்மையாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பிராண்டு வாங்கணுங்கிறத அவங்க மூலமாக கேட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீட்டு ஓனர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த கடையில் நம்ம இதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு. அதாவது நீங்களாக போனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் போய் அந்த ரேட்டு அதிகமான பொருளவே அதை கொஞ்சம் இந்த ரேட்டுக்கு எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு கஸ்டமராக இருக்கிறதுனால தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு வாங்கிக்கிட்டே இருப்போம். அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் என்ன ஒரு பொருள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கினாலும், கட்டுமான பொருட்கள், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது, கட்டுமானத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் என்ன வாங்கினாலும், என்ன பொருள் வாங்கலாம், என்ன கம்பி வாங்கலாம், என்ன சிமெண்ட் வாங்கலாம், என்ன நிலக்கதவு என்ன வாங்கலாம், டைல்ஸ் எப்படி வாங்கலாம், எங்கே வாங்கலாம், இது எல்லாமே மேஸ்திரி மூலமாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்குரிய வழிமுறைகளை சொல்லுவாங்க. இங்கே வாங்க, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போகும்போது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. யாரும் தவறாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.